இப்ப நம்ம சமீபத்தில் பார்த்த கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் கேத்துவோடையும், சந்திரன் ராகுவோடையும் இருந்தது. இந்த புரட்டாசி மாதம் சூரியன் வந்து மாறக்கூடிய புரட்டாசி மாதத்துல சூரியன் வந்து உங்களுக்கு கன்னி ராசியில வந்துர்றார். ஸோ சூரியன் கேதுவோட எவ்வளோ நாள் சேர்ந்திருக்காரோ, இந்த சந்திரனின் சஞ்சாரமானது சில அ குழப்பங்கள் உலக அளவிலேயே இந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து இருக்கும். நம்மளும் இப்ப சமீபத்தில பார்த்துண்டே தான் இருக்கோம். இந்த கும்பத்துல வந்து சதய நட்சத்திரத்துல அந்த கிரகணம் வந்து வந்தது. ஸோ சந்திரன் ராகுவோடவும், சூரியன் கேதுவோடவும் இருக்கிற அந்த கிரக ஸ்திதியில குழந்தைகள் பிறந்திருந்தால், இப்போ உங்க வீட்ல அன்னைக்கு குழந்தை யாருக்கும் பொறக்காதுன்னு சிசேரியன் பண்ணவங்க இருப்பாங்க, இயற்கையா பொறந்தவங்க இருப்பாங்க. அன்றைய நாள்ல குழந்தை உங்களுக்கு பொறந்திருந்ததுன்னா, கண்டிப்பாக நீங்க ஏதாவது உங்களுடைய குலதெய்வத்தினுக்கு பிரார்த்தனை பண்ணது நிறைவேறாமல் இருக்கலாம். இல்ல பிரார்த்தனை பண்ணி மறந்து போயிருக்கலாம் நம்ம. ஸோ பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு குலதெய்வத்தைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள செஞ்சுருங்க. ஏன்னா எத்தனையோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் குலதெய்வங்கள். குலதெய்வ பரிகாரங்கள் செய்யுங்க. கிரக ரீதியா நீங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள்ல அந்த குழந்தைங்களுக்கு 1 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்கள கூட்டின்னு போயிட்டு நீங்க சர்ப்பம் சார்ந்த ராகு, கேது இத பண்ணலாம். ஒரு ஆலய வழிபாடு செய்யணும். இந்த குழந்தைங்களுக்காக ஒரு ஆலயத்திற்கு போய் பண்ணணும்னா, நீங்க ராகு கிரகஸ்திதி தான். அ சந்திர கிரகணம் அப்டின்னா. சூரிய கிரகணம் வந்து கேது வந்து சொல்லுவாங்க. ஸோ ராகு சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள்லாம் எந்த விதமான சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள் இருக்கோ போலாம். போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நீங்க ராகு, கேத்துக்கான பரிகாரங்களை அந்த ஆலயத்தில் வந்து செய்யலாம். ஸோ அன்றைய நாள்ல அந்த குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்டது கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். அதுவும் சூரியன் உதைக்கிற நேரத்துல பொறக்கறது 5 டூ 7. அதே மாரி சூரிய அஸ்தமனம் 5 டூ 7. இந்த கார்த்தால பொறந்ததும் சரி, சாயந்தரம் பொறந்ததுக்கும் சரி, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் கண்டிப்பா இருக்கும். மன ஆரோக்கிய குறைபாடுகளும் கண்டிப்பாக இருக்கும். அதனால ராகு, கேது ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து அந்த குழந்தைங்களுக்கு நீங்க பரிகாரங்கள் செய்யலாம். குறிப்பா அன்றைய நாள்ல சாயங்கால நேரம் பொறந்திருந்ததுன்னா, அ சந்திரன் ராகு லக்னத்துல இருப்பா. சூரியன் வந்து 7ல இருப்பா. காத்தால சூரிய உதயத்துல பிறந்தா, சூரியனும் கேதுவும் லக்னத்துல இருப்பாங்க. இது ஸ்கின் ப்ராப்ளம் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் வளரும் பொழுது சந்திர திசையோ, ராகு திசையோ, சூரிய திசையோ, கேது திசையோ எது வந்தாலும் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால அந்த குழந்தைங்க வளர்றச்சேயுமே ஒரு மிருத்யுஞ்ச ஜபம் பண்ணலாம், மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணலாம்.